இப்ப முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. பெண்கள் எல்லா துறையிலயும் சாதிக்கணும், அப்போதான் இந்த ஆணாதிக்க சமூகத்துல இருந்து அவங்கள பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த அரசு அதுக்கான பாதுகாப்பை வழங்கலையோ அப்படின்ற கேள்விக்குறி இதுல வருது இல்லையா? ஆமா, பாதுகாப்பு வழங்காமதான் இந்த பிரச்சனையாச்சு. எதற்காக அங்க ரவுடி எலிமெண்ட் அந்த இடத்துக்கு போறாங்க? பிகாஸ் அந்த இடத்துல கள்ளச்சாராயமா அல்லது மது 10 மணிக்கு டாஸ்மாக் மூடிடுறாங்க, ஒயின் ஷாப் மூடிடுறாங்க, 10 ரூபாய்க்கு அங்கே கிடைக்குது, அதனால அங்கே போகிறான். அப்போ அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது? அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை அங்கே மதுக்கள் இருந்து அதெல்லாம் காவல்துறையிட்ட ஒப்படைச்சு அதெல்லாம் உடைச்சதா செய்தி வருது. அப்போ அந்த இடத்துல மது இருந்திருக்கு தானே, அதை கன்சியூம் பண்ணுறது தான் போகிறான். மது போதையில் போன பிறகு அவன் தன்னுடைய நார்மல்சி இழந்துடுறான்ல. நார்மல்சி இழந்த ஒரு மனிதன் எப்படி வேணாலும் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவான், அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அதுக்கு யார் காரணம்? அந்த விக்டிமை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? அப்போ இதுலேருந்து உண்மையான உங்களுடைய பொறுப்புணர்ந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நீங்கள் எல்லா விதமான உத்தியையும் நீங்கள் கையாளுறீங்க, எதை பண்ணணுமோ அதை தவிர. ஆனா அரசாங்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, கடந்த ஜனவரி மாதம் இந்த ஆண்டே பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சட்ட திருத்தம் கொண்டு வந்தாரு திமுக அரசு அதாவது திமுக அரசு கொண்டு வந்தது. அப்போ இதற்கு எதிராக பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக தானே திமுக அரசு செயல்படுதுன்னு இல்லைங்க. சட்டங்கள் மூலமா கிரைமை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா சட்டங்கள் மூலமா முடியவே முடியாது. அரபு நாடுகள்ல கார்பரல் பனிஷ்மெண்ட்னு இருக்கு. கார்பரல் பண்ணி என்ன பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி உடல் உறுப்புகளை வெட்டுறது அப்படின்றது இருக்குதுன்னு வைங்களேன். அங்கே குற்றம் இல்லாமல் போயிட்டுதா? குற்றம் இருக்குதானே அங்கேயும். பனிஷ்மெண்ட் எப்படி குற்றத்தை குறைக்கும்? குறைக்கவே குறைக்காது. பயம் எப்படி குற்றத்தை குறைக்கும்? ஒருத்தனுக்கு பயம் இருக்கும், அவன் சரக்கு போட்டால் பயம் போயிடுது. சரிங்களா? பயம் குற்றத்தை குறைக்காது. குற்றம் நடப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்காமல் இருக்கணும். அப்பதான் நம்ம குற்றம் நடக்காம இருக்கும். இப்போ ஒரு பெரிய க்ரௌட்ல பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க, காலி ரோட்ல பிக் பாக்கெட் அடிக்கிறது ரொம்ப கம்மி. அந்த சூழலை உருவாக்குறது யாரு? இப்போ இந்த இடத்துல இருட்டுக்குள்ள மது விற்கலாம், மது விற்கிறதும் குடிக்கிறதுமா அந்த சூழலை உருவாக்குனது யாரு? தண்டனையை கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லி. தண்டனை கடுமையாக்கினா அது இல்ல. தண்டனையை கடுமையாக்கினாலும் குற்றம் நடக்கும். நீங்க குற்றம் நடக்காத அளவுக்கு சூழலை ஏற்படுத்தணும். அந்த சூழல் ஏற்படுத்துறது தான் முக்கியம். என்வாயன்மெண்ட் தானே முக்கியம். கிரைம் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்றது கிரைம் ஃப்ரீ என்வாயன்மெண்ட்ல தானே இருக்குது.